சனிக்கு எள் தீபம் ஏற்றாதீர். எக்காரணம் கொண்டும் எங்கும் எள் தீபம் ஏற்றாதீர்கள். இதுவும் தவறாக செய்யப்படும் ஒரு வழிபாடு. இது தோஷத்தை போக்குவதற்கு பதிலாக அதிகப்படுத்தும். எள் என்பது அரிசியைப் போல ஒரு தானியம். அரிசியை எரிப்போமா? எள்ளை எண்ணெயாக்கி அந்த எண்ணெயை கொண்டு தீபமேற்ற சொல்லித்தான் நமது பரிகார முறைகள் சொல்கிறதே தவிர எள்ளையே நேரடியாக எரிக்க அல்ல. எள்ளை நைவேத்தியமாகத்தான் படைக்க வேண்டும். மனித உருவத்தில் நமது காலத்தில் வாழ்ந்து நம் கண்முன் நடமாடிய மகான் காஞ்சி தெய்வம் ஸ்ரீ மகா பெரியவர் ஒருமுறை இந்த எள் தீபம் கூடாது என்று தெளிவுபடுத்தியும் நமது கோவில்களில் இந்த முறையை தொடர்வது துரதிர்ஷ்டம்தான். சனி தொல்லைக்கு 20 எளிய பரிகாரங்கள். குடும்பத்தில் குலதெய்வ பலத்தை கூட்டினாலே சனி பகவான் பலம் குறையும். அத்துடன் 1. தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். 2. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு அல்லது மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபமேற்றி வழிபடவும். 3. கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். 4. வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். 5. சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. 6. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். 7. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை அல்லது வாழைப்பழ மாலை சாற்றி வழிபடுதல் வேண்டும். அனுமார் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். 8. ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம். அவருடைய வாகனமான நாய்களுக்கு உணவளிக்கலாம். 9. தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வரலாம். 10. வேத பாடசாலையில் வேதம் படிப்பவர்களுக்கு உதவி செய்யலாம். அத்துடன் அநாத இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவிகளை செய்யலாம். கோமாதா பூஜை செய்யலாம். ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணம் படிப்பு செலவுக்கு உதவலாம். 13. சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது. 14. அன்னதானத்திற்கு உதவி செய்யலாம். 15. சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்குச் சென்று வணங்கி வழிபடலாம். 16. உடல் ஊனமுற்றவர்களுக்கு விதவைகளுக்கு உதவி செய்யுங்கள். 17. வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும். தினமும் சிவநாமம் ராமநாமம் ஜெபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு காக்கைக்கு உணவு படைத்தல் வேண்டும். ஓம் சனீஸ்வரா போற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.